ஸோ இந்த வீடியோவில் நம்ம கார் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன இருக்கிறது லைனாக பார்ப்போம். வண்டியோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து ஏ ஸ்டாப் எரியுதுன்னு சொல்லியிருந்தார். கோட் நம்பர் 1360. ஸோ இது எதனாலன்னு அதிலே காமிச்சிருச்சு. பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் காரில் வர பேட்ரி கிடையாது, லித்தியம் பேட்ரி கிடையாதுங்க, ரெகுலர் பேட்ரி. உங்களுக்கு அதையும் காட்டுறேன். வண்டியோட வந்த பேட்ரி, அப்புறம் பிரேக் பேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, பின் கிட்ட தான் ஷேக் இருக்குது. ஸோ வண்டியோட வந்த பேட்ரி ஆல்மோஸ்ட் அவுட்டேட்டட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் சைடில் எந்த பெரிய மேஜர் அப்ரூவலும் இல்லை, யூஸ்வலைஸாக பார்த்ததில்ல. ஸோ அண்டர்சேஸ்லேயும் உங்களுக்கு காட்டுறப்பாருங்க. ஸோ பிரேக் பேட் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த இது இல்லை, பின் கிட் கேலிப்பர் பின் தான் ஷேக் இருக்குது. ஸோ லிங்க் ராடுமே வீக்காக இருக்குது. ஸோ இவர் ஓட்டம் கம்மிங்கிறதுனால இந்த மாதிரி மேஜர் கன்சர்ன்லாம் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அவருக்கு எப்போ இதை ஃபீல் பண்ணுறாரோ அப்போ மாற்றினா போதும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறது மட்டும் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி வந்து சைலன்சர் பைப்பு நாய்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் எப்படி சொல்கிறது, 30 to 40% போன கண்டிஷனு. பட் இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பேட்ரி மட்டும்தான். இப்போதைக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு லேட்டஸ்ட் கம்ப்ளைண்ட் எதுவும் கஸ்டமர் சொல்ல. ஸோ அது எப்போ சொல்கிறாரோ அப்போ பண்ணிக்கலாம். ஸோ ஏஸ்டார்ட்ஸை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காட்டுறது, இந்த வீடியோ எடுத்தது. தேங்க்யூ.